செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாள் 17 வருடங்களை அண்மித்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் மீது திட்டமிட்டு இலங்கை அரசால் நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலையினுடைய நினைவு நாள். துயரங்கள் நிறைந்த, கண்ணீர்கள் நிறைந்த, வலிகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் ஒவ்வொரு ஈழத்தமிழருடைய மனங்களிலும் புடமிட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஈழத்தமிழனும் இன்றைய நாளை மறக்க முடியாது, அல்லது பல நினைவுகளை அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே அத்தனை துடிதுடிப்போடு தந்தையை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள் என்று பலவிதமான உறவுகள் அங்கலாய்த்து அழுததும், அண்ணனை, தங்கையை, மாமனை, மாமி என்ற எல்லா உறவுகளையும் நினைத்து அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணே ஒரு ரணகளமாக, தீப்பிழம்பாகவே அந்த நேரத்திலே காட்சி அளித்தது. ஒவ்வொருவரும் மண்ணை அள்ளி முத்தமிட்டதும், என்னுடைய அண்ணன் வரமாட்டானா, என்னுடைய தம்பி வரமாட்டாளா என்கின்ற அந்த ஆதங்கம் ஒவ்வொரு உறவுகளிடமும் அந்த மண்ணிலே எதிரொலித்தது. கனத்த இதயத்தோடு ஏற்பாட்டு குழுவினுடைய மிக திறம்பட ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வானது இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நடந்தேறியிருக்கின்றது. இது அங்கிருக்கக்கூடிய ஒரு பெரும் சோகமான அல்லது துயரம் நிறைந்த ஒட்டுமொத்த உலகையும் ஆட்டி படைத்த நாளாக இருக்கின்றது. இதே கால பகுதியில் தென் தமிழீழம் கிழக்கு மாகாணத்திலே ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாகரை பகுதியை அண்டி இருக்கக்கூடிய கதிரவழி பகுதியிலே இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. ஏன் முள்ளிவாய்க்காலை ஏன் இன்றைய தினம் நீங்கள் கதிரவழி அல்லது வாகரை என்று உச்சரிக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அந்த களத்திலே பணியாற்றியவன் என்கின்ற வகையில் இந்த முள்ளிவாய்க்கால் நோக்கிய இந்த இறுதி யுத்தத்தின் அழிவென்பது தென்னிலங்கை அரசால் எப்போது திட்டமிடப்படுகிறது என்றால், அது முந்திய ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் அவை மிகவும் கச்சிதமாக கட்டமைக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் வாகரை பிரதேச கிளையின் நெறிப்படுத்தலில் அல்லது அவர்களுடைய வழிகாட்டுதலில் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன், அதனுடன் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் ஸ்ரீநாத் ஆகியோர் ஒருங்கமைத்திருந்த அந்த இன்றைய நிகழ்வானது ஒரு வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. நீண்ட காலமாக ஆயுத குழுக்களினுடைய ஒரு கட்டுப்பாடோடு இருந்த கல்குடா தொகுதியானது இன்று வைத்தியர் ஸ்ரீநாத்தினுடைய பிரவேசத்தினால் தளர்ந்திருப்பதனால் அந்த பகுதியிலே மக்கள் இப்போது தங்களுடைய உணர்வெழுச்சியான போராட்டங்களை அல்லது அங்கு இடம்பெறுகின்ற நினைவு நாட்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளிலே கதிரவழி பகுதி, அதாவது இந்த இனப்படுகொலை அல்லது இன அழிப்பு, பல்குழல் பீரங்கி அல்லது மல்டிபரல் ஆர்ட்லரி, அது போன்ற பீரங்கி தாக்குதல்கள் எல்லாம் முதல் பரிசோதிக்கப்பட்ட ஒரு இடமாக தென் தமிழீழம் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக திருகோணமலை, சம்பூர் பகுதி மக்கள் மற்றும் பல அங்கிருந்த சேனையூர், கட்டமரிச்சான் போன்ற மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து வாகரை பகுதிக்குள் வந்த பின்னர் அங்கு ஒரு பெரும் தாக்குதல் இடம்பெறுகிறது. நீண்ட காலமாக இந்த பகுதிகளில் எல்லாம் இவை இடம்பெறாத ஒரு சூழ்நிலை இருந்து முதன்முறையாக ஞானமுத்து ஸ்ரீநேசன், அதே போன்று வைத்திய ஸ்ரீநாத் ஆகியோருடைய வழிகாட்டல் ஏற்பாட்டில் அந்த பிரதேச கிளை மிகவும் திறம்பட இந்த விடயத்தை செய்திருந்தார்கள். இப்போது இந்த விடயம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? அப்படி என்ன வாகரையில் இடம்பெற்றது? யுத்தம் இடம்பெற்றதா? யுத்தம் இடம்பெறவில்லையா? நீங்களே ஒரு பிழையான தகவலை கூறுகிறீர்கள். இது ஒரு இன அழிப்பு வாகரையிலும் இடம்பெற்றதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. முதல் படுகொலையும் கிழக்கு மாகாணத்தில் தான் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் தான் அந்த படுகொலைகள், அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் முதல் இனப்படுகொலையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் பின்னர் தான் ஏனைய மாவட்டங்கள் வடக்கு கிழக்கெங்கும் அது ஒரு வியாபித்தது. எல்லா விடயங்களும் ஆரம்பிக்கின்ற போது தென்னிலை அரசுகள் பரிசோதிக்கின்ற ஒரு இடமாக மட்டக்களப்பு மாவட்டம் தான் இருந்திருக்கின்றது. அதை ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பாக இருக்கலாம் அல்லது இனப்படுகொலையினுடைய முதல் படுகொலையாக இருக்கலாம். எல்லாமே மட்டக்களப்பில் தான் இடம்பெற்றிருக்கிறது. வளமை போன்று ஒரு நாள் புலருகின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் இருந்த கணிசமான மக்கள் ஏதிலிகளாக வாகரை பகுதி, வெறுகலாற்றின் ஊடாக, வெறுகலின் ஊடாக கதிரவழி மற்றும் பால்ச்சேனை பல இடங்களுக்குள் அவர்கள் நகர்ந்து வருகின்றார்கள். அடைக்கலம் தேடி வருகின்ற போது அந்த மக்களுக்கு பாடசாலைகள், பொது இடங்கள், மக்களின், அதாவது அந்த பகுதியில் இருந்த அதிகளவான மக்கள் தங்களுடைய வீடுகளில் கூட உறவுகளாக அரவணைத்திருந்ததை நாம் 2 கண்களாலும் பார்த்திருக்கின்றோம். அந்த காலப்பகுதியில் அங்கு நாங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஊடாக பல்வேறு
பல்வேறுபட்ட பணிகளை மேற்கொண்டிருந்த போது 2006 நவம்பர் 8 வழமை போன்று நாங்களும் பணிக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த போது கடந்த காலங்களை போன்று சாதாரணமாக சென்றுவிட முடியாது. மாங்கனியில் இருக்கக்கூடிய இராணுவ முன்னரங்கத்தில் எங்களுடைய வாகனம் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டு அதன் பின்னர் சில கட்டுப்பாடுகள், குறுகிய நேர இடைவெளிக்குள் திரும்ப வேண்டும் என்கின்ற சில கட்டுப்பாடுகளோடு வாகரை பிரதேசங்களுக்குள் வாகனம் அனுமதிக்கப்படுவது வழமை. அதே போன்று இந்த வாகரை பிரதேசம், அதாவது வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கதிரவள்ளி பகுதி, வாகரையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கதிரவள்ளி பகுதியில் அங்கிருக்கக்கூடிய கடற்கரை அண்டிய பகுதியில் இருந்த பொதுமக்கள் மீது இராணுவத்தினருடைய மல்டிபரல், அதாவது பல்குழல் பீரங்கிகள், ராக்கெட்டுகள் மற்றும் தனி பீரங்கிகள், அதே போன்று மோட்டார் தாக்குதல்கள் பெருமெடுப்பிலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எங்கிருந்து தாக்குதல் இடம்பெறுகிறது என்பதை மக்களால் கணிக்க முடியாது. அந்த பகுதி கதிரவழி பால்ச்சேனை ஆண்டிய பகுதி, கதிரவழி ஆண்டித்தான் இந்த தாக்குதல் இடம்பெறுகிறது. இந்த தாக்குதலின் விளைவாக உடனடியாக அந்த 2 பகுதிகளிலும் இருந்து 5000க்கும் மேற்பட்ட மக்கள் உடன் இடம்பெயர்கின்றார்கள். இடம்பெயர்ந்து அது ஒரு பெரும் இடப்பெயர்வாக மாற்றப்படுகிறது. எந்த ஒரு வசதியும் இல்லை. மழை தூறல்கள், காற்றுக்கள், காலநிலை குழப்பம் எல்லாம் இருக்கின்ற போது மக்கள் அல்லாடி கொண்டிருந்த போதுதான் இந்த தாக்குதலும் இடம்பெறுகிறது. மக்கள் உடனடியாக கணிசமானவர்கள் வாகரை நோக்கி 8ஆம் தேதி, மறந்து விடாதீர்கள், நவம்பர் 8, 2006 தான் இந்த தாக்குதல் இடம்பெறுகிறது. பொதுமக்களுக்கு இந்த அவலம் ஏற்பட்ட உடனே தமிழர் புனர்வாழ்வு கழகம் TRO பணியாளர்கள் அனுப்பப்படுகிறார்கள். 40 சடலங்கள் மீட்கப்படுகின்ற 6 குழந்தைகள் அதில் அடங்குகிறார்கள். அது மட்டுமில்லாது 6 குழந்தைகள் கொல்லப்பட்ட 30 சடலங்கள் வாகரை வைத்தியசாலைக்கு எடுத்து வரப்படுகின்றன. அதன் பின்னர் ஸ்ரீலங்கா மானிட்டரிங் மிஷன், இலங்கை போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவும் அந்த பணியில் இருந்தது. ICRC அந்த பணிகளில் இருந்தார்கள். மேலதிகமாக காயப்பட்டவர்களை எடுத்துச் செல்லுகின்ற பணிகள் அங்கு இடம்பெறுகிறது. 8ஆம் தேதி காலை 11:45 தான் இந்த தாக்குதல் இடம்பெறுகிறது. தாக்குதல் இடம்பெற்றவுடன் அங்கு 120க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சேதமடைகின்றன. 2 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பகுதி முழுமையாக ஒரு தீப்பிழம்பாகவே, ஒரு புகைமூட்டமாகவே காட்சியளிக்கின்றது. அந்த பகுதிக்குள் கிட்டத்தட்ட 1:40 மணியளவில் எமது நிறுவனம் அங்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. செல்லுகின்ற போது எங்குமே மரண ஓலங்களும் மக்களினுடைய அழுகுரல்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. அந்த காலப்பகுதியிலே வாகரை வைத்தியசாலையில் போதிய அளவு வசதி இல்லாமல் தன்னிடம் இருந்த வசதிகளை கொண்டு இப்போது புலம்பெயர்ந்த நாடொன்றிலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் வரதராஜன் முழுமையான சேவை வழங்கி கொண்டிருக்கின்றார். வைத்தியர்கள் பற்றாக்குறை, ஆளணி பற்றாக்குறை இருந்தும் கூட அங்கிருந்த சொற்பளவான உத்தியோகத்தருடைய ஆதரவோடு அந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் பின்னர் பார்த்தால் அன்று மாலை மீண்டும் அந்த பகுதியிலே ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. வாகரை வைத்தியசாலையிலிருந்து அவர்களை வாழைச்சேனை வைத்தியசாலைக்கு எடுத்து வருவதிலும் ஒரு நெருக்கடி இடம்பெறுகிறது. வாழைச்சேனைக்கு மாற்றப்படுவதற்காக தயாரித்து கொண்டிருந்த போது 2 பொதுமக்கள் பனிச்சங்கனி பகுதியில் எடுத்து வரப்படுகின்ற போது இறக்கின்றார்கள். அவர்கள் மீண்டும் மாற்றப்பட்டவர்கள் அங்கு அனுப்புகிறார்கள். இவ்வாறு இந்த கதிரவழி பால்ச்சேனை அண்டிய பகுதிகளிலிருந்து காயப்பட்டவர்கள் மற்றும் அங்கு பல காயங்களோடு உள்ளானவர்களுக்கு வாகரை தள வைத்தியசாலையில் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்ற போது வாகரை வைத்தியசாலை ஆண்டிய பகுதிகளிலும் அன்று மாலை தாக்குதல் இடம்பெறுகிறது. உடனடியாக அன்று ஒரு மழை காலம், அதாவது மழைகளினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. அன்று மாலை எங்களுக்கான நேரம் முடிந்து நாங்கள் 4:15 மணிக்குள் மாங்கனி இராணுவ முகாமை தாண்ட வேண்டும். நாங்கள் அந்த மாங்கனி இராணுவ முகாமை தாண்டி அங்கே இராணுவ முகாமுக்கு அருகாமையிலே நாங்கள் தரித்திருக்கின்ற போது மீண்டும் உதவிக்கரம் கேட்கப்படுகிறது வைத்தியசாலையினூடாக. இங்கு காயப்பட்டவர்களை அழைத்து செல்ல வேண்டும். இருட்டாகிவிட்டது. அதற்கு முன்னர் எடுத்துச் செல்வதிலும் ஒரு நெருக்கடி இருந்தது. இராணுவத்தினர் அன்றைய காலப்பகுதியில் பெரும் அனுமதிகளே கிடைக்கவில்லை. பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்தால் தான் அது தரப்படும் என்று கூறப்படுகிறது. அன்று மட்டக்களப்பு மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருந்த கின்ஸ்லி சுவாம்பிள்ளை ஆண்டகை அவர்களுடைய ஒரு முயற்சியால் ஒரு வழி திறக்கப்படுகிறது. 6:15, 20 மணி அளவிலே ஒரு அனுமதி கிடைக்கப்படுகிறது. காயப்பட்டவர்களை நீங்கள் ஏற்றி வாருங்கள் என்று. அவர்களுக்கான ஆம்புலன்ஸில் ஏற்றக்கூடிய வசதிகள் இல்லை. ஏனென்றால் அந்நேரம் அதற்கான போதிய வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்ததனால் மீண்டும் வாகனங்கள், கனரக வாகனங்களிலே பொதுமக்கள் ஏற்றப்பட்டு வாழைச்சேனை வைத்தியசாலையில் 8 மணி தொடக்கம் அதிகளவான மக்கள், வாகரை பகுதியிலிருந்து பெரும்பான்மையான மக்கள் வாழைச்சேனைக்குள்ள இடம்பெயர்ந்ததனால் வாழைச்சேனை வைத்தியசாலை மற்றும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய போக்குவரத்து சபையினுடைய அனைத்து இடங்களும் ஒரு பெரிய அழுகுரல் தான் கேட்டுக்கொண்டிருந்தது. எங்களோடு வந்த மக்களை நாங்கள் அங்கு இறக்குகின்றோம், அங்கு காயப்பட்டவர்கள் கணிசமானவர்கள் வாழைச்சேனை வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டிருக்க, அவருடைய உறவுகள் அவர்களுடைய சொந்தங்கள் பலர் அங்கு இறந்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு பெரும் குழப்பமான நிலையில் தான் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. கதிரவழி பகுதியில் தாக்குதல் நடத்தப்படுகிறது, எறிகணை தாக்குதல் என்று பார்க்கின்ற போது பால்ச்சேனை பகுதியிலும் வான்வழி தாக்குதல் என்று இடம்பெறுகிறது. கதிரவழி பகுதியிலே 1600 மக்கள் இடம்பெறுகின்ற சூழ்நிலை வருகின்றது. பால்ச்சேனை பகுதியிலே 2000 மக்கள் இடம்பெயர்வுக்குள்ளாகின்றார்கள். இந்த தரவுகள் எல்லாம் சில வேளை முன்னுக்கு பின் முரண்படலாம். அன்றைய காலப்பகுதியிலே நம்முடைய கைவசம் நாம் பயன்படுத்தியவற்றை தான் நாம் இப்போது உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறோம். பீரங்கி தாக்குதலுடைய வீரியம் குறையவில்லை. தாக்குதலை நிறுத்துமாறு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பல அமைப்புகள் எல்லாம் கூறியிருந்த போதும் எந்த ஒரு செவிசாய்த்தலும் இடம்பெறவில்லை. அது மட்டுமல்லாது அந்த பகுதியிலே இலங்கை இராணுவத்தினுடைய உளவு விமானங்கள் வந்து சென்ற பின்னர் தான் எறிகணை தாக்குதல்கள் இடம்பெற்றதை மக்கள் அவதானித்ததை, அதாவது தற்போது இந்த சிறிய விமானம் வருகிறது, அங்கு எறிகணை தாக்குதல் இடம்பெற போகிறது என்று மக்களுடைய அங்கலாய்ப்பு குரலும் இடம்பெற்றிருந்தது. இது கிழக்குமாக, அதாவது வடமாகாணத்துக்கு இந்த இன அழிப்பு செல்வதற்கு முன்னர் ஒரு பரிச்சாத்தமான அழிப்பை இங்கு செய்கின்றார்கள் மக்கள். இந்த உளவத்தையும் தாங்கிக் கொண்டு வாகரை பகுதியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலை மற்றும் தேவாலயங்களை அண்டி செல்லுகின்றார்கள். அந்த இடத்திலே கணிசமான மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தை தாண்டுகிற போது வாகரை வைத்தியசாலையும் தாக்குதலுக்குள்ளாகின்றது. தாக்குதலுக்குள்ளான போது அங்கும் ஒரு மரண ஓலம் இடம்பெறுகிறது. மக்கள் தங்களை அறியாமலே அவர்கள் எழுந்து நடக்க தொடங்கி முழுமையான இடப்பெயர்வு, வாகரை பிரதேச செயலகம் முழுமையான இடப்பெயர்வை சந்திக்கின்றது. அந்த காலப்பகுதியிலே இராணுவத்தினர் மக்கள் மீது தாக்குதலை நேரடியாக நடத்தியதை நாம் களப்பணிகளின் போது பார்த்திருக்கின்றோம். இந்த மக்களை மீட்டு வருகின்ற போது பார்த்திருக்கின்றோம். இந்த 8ஆம் தேதி 11ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு இந்த தாக்குதல் இடம்பெறுகிறது. 9ஆம் தேதி 11ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் கொழும்பில் இருக்கக்கூடிய தலைமை காரியாலயத்துக்கு முன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 பேரும் சம்பந்தன் தலைமையிலே ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துகிறார்கள். வாகரை வைத்தியசாலை மீது தாக்குதல் நடத்தாதீர்கள், பொதுமக்கள் செறிந்து வாழுகின்ற இடங்களில் தாக்குதல் நடத்தாதீர்கள் என்று அன்றைய காலப்பகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து இப்போதும் இருக்கக்கூடிய பவன் அரியநேந்திரன், கனகசபை, செல்வி தங்கேஸ்வரி போன்றவர்கள் அந்த போராட்டத்தில் இருக்கின்றார்கள். 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறது. 9ஆம் தேதி நாம் மீண்டும் 8ஆம் தேதி இந்த சம்பவம் எல்லாம் முடிந்து 9ஆம் தேதி மாலை அந்த பகுதிக்கு, வாகரை பகுதிக்கு செல்லுகின்ற போது அங்கு ஒரு தகவல் கிடைக்கின்றது. நாளை சில வேளை ரவிராஜ் எம்பி எங்களை பார்க்க வருவதாக கூறியிருக்கிறார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்படுகிறது. அதன் பின்னர் அந்த தகவல் கிடைக்கப்படுகிறது. அவர் எப்படி வருவார், வந்தால் நல்லது, வந்து பார்க்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் இருக்கின்றது. ஆனால் அவர் 10ஆம் தேதி 11ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு அவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகின்றார். அதன் பின்னர் அன்று இந்த போராட்டம் முடிந்த பின்னர் அரியநேந்திரன் அவர்களிடமும் நாளை நாம் வாகரை செல்வோம் என்று கூறியதை அங்கு பார்த்திருந்தவர்கள் அவதானித்திருக்கின்றார்கள். இவ்வாறாக ரவிராஜ் வாகரை வர முற்பட்ட முதல் நாள் தான் படுகொலை செய்யப்படுகிறார். அவர் படுகொலை செய்யப்படாதிருந்தால் வாகரைக்கு வந்திருப்பார். ஏன் இந்த விடயத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த பகுதிகளிலும் கூட ஒரு பெரும் இன அழிப்பு இடம்பெற்றது. இலங்கை அரசாங்கம் வடிவாக கட்டமைத்தது. கிழக்கு மாகாணத்தை முழுமையாக துடைத்து அதன் பின்னர் அதனை வடமாகாணம் நோக்கி நகர்த்துவதுதான் இலங்கை அரசின் திட்டமாக இருந்தது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே 2 பகுதிகளிலும் அந்த யுத்தம் இடம்பெறுகிற போது அது ஒரு பெரும் சவால் மிக்க யுத்தமாக இருந்தது. அதனை தவிர்ப்பதற்காக அவர்கள் இவ்வாறான ஒரு உத்தியை கையாண்டிருக்கின்றதையும் நாம் இங்கு கண்ணூடாக பார்த்திருக்கின்றோம். தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவருடைய மனங்களில் மாற்றமில்லை என்பது இந்த யுத்தம் பெரும் அழிவை ஏற்படுத்தி தன்னுடைய மக்களே படுகொலை செய்யப்படுகின்ற போது அல்லது அவர்கள் எதிரிகளாக அலைகின்ற போது அதனை பார்த்து ரசித்து, அதாவது கட்ட சம்பலும் பால்சோறும் பகிர்ந்த அந்த இனம் என்று சொன்னால் அதனை எப்படி மறப்பது? அதற்கு நல்லது ஒரு உதாரணமாக இன்றைய நாளிலே சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இனவாதத்தின் உச்சமாகவும் இனவாதத்தினுடைய ஒரு ஆணிவேராகவும் இருக்கக்கூடிய உதய கம்பன் பிலவனுடைய கூற்றை பாருங்கள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒரு நஞ்சு என்று கூறுகின்றார். அப்படியான ஒரு மனிதராக இருக்கு. பிரிவினைவாதம் என்ற நஞ்சை சிறுவர்கள் மனதில் விதைப்பதற்காகவே முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுவதாக உதய கம்பன் பில கூறியிருப்பதோடு, இன்றுள்ள மூத்த தலைமுறையினருடன் பிரிவினைவாத சிந்தனைகள் மறைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இவ்வாறான சம்பிரதாயங்களை முன்னெடுக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கின்றார். அது மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்ச இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். அதாவது யுத்த வெற்றியை ஒருபோதும் மறக்கக்கூடாது, நாடு பிளவுபடாமல் உள்ளது மகிழ்ச்சி என்று மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார். யுத்த வெற்றியை கொண்டாடுவதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று பிளவுபடாத
ஒரே நாடாக உள்ளதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் மக்கள் அமைதிக்காகவும் நல்லிணக்கத்துக்காகவும் காத்திருக்கின்றார்கள் என்று கூறியவர் அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் நடத்திய இந்த சந்திப்பில் தான் இந்த நிகழ்வில் அவர் இதனை கூறார். யுத்தம் முடிவடைந்த இந்த தினத்தை கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நாட்டை பாதுகாத்த இராணுவத்தினர் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று எல்லாம் மறக்கின்ற அந்த மறக்க வேண்டும் என்ற மனநிலையே இவரிடம் இல்லாத போல் இருக்கின்றது. அவர் இந்த யுத்தம் முடிந்தவுடன் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற ஒரு காணொளி இப்போது வைரலாகின்றது. அதனை இப்போது நீங்கள் பாருங்கள். ஒரு மக்கள் பசியாலும் பட்டினியாலும் காயங்களோடும் வேதனைகளோடும் கூச்சலிட்டு அழுகின்றார்கள். விமான நிலையத்திலிருந்து ஓடி வந்து மைத்ரிபால சிறிசேன அப்பாவியை கட்டி பிடித்து கொஞ்சி குலாவு என்ற காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கள் மக்கள் இருப்பதற்கு இடமில்லை, உண்பதற்கு உணவில்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் அந்த இனவாதத்தை கக்கியவர்கள் இன்று விமல் வீரவன்ச இன்னும் ஒரு குழப்பத்துக்கு செல்லுகின்றார். இன்றைய நாளிலே அவர் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடத்திய மஹிந்த அரசை பாராட்டி பட்டாசு கொளுத்தி கொண்டாடுவதற்காக அவர் செல்லுகின்ற போது இதே அதாவது 2009 மே 18, 19 கொழும்பிலே பால்சோறும் கட்ட சம்பளம் வாழைப்பழங்களும் உண்டு மகிழாதவர்களே இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் இன்றைய ஒரு துயரம் நிறைந்த நாளை வெற்றி நாளாக கொண்டாடினார்கள். இதே நாளில் விமல் வீரவன்ச தாக்கப்படுகிறார். கொழும்பிலே பாதுகாப்பு படையினரிடம் முரண்பட்டு கொழும்பில் உள்ள தேசிய வீரர்கள் நினைவிடத்தை பார்வையிட சென்ற போது அவர் மீது போலீசார் அனுமதி வழங்க மறுத்து அவரோடு ஒரு முரண்பட்ட சூழ்நிலை அங்கு எழுவதை பார்த்திருப்பீர்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்தின் பின்னணிகளை பார்க்கின்ற போது இயற்கை ஏதோ ஒரு தீர்ப்பை நோக்கி நகருகின்றது. இறுதி போரிலே இன்று வரைக்கும் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற முழுமையான கோப்புகள் எங்களிடம் இல்லை. ஆனால் அதனை சர்வதேச ரீதியாக ஆவணப்படுத்திய இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆவணமாக இருப்பது மன்னார் மறைமாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயராக இருக்கக்கூடிய அமரத்துவம் அடைந்த மதிப்புக்குரிய ராயப்பு ஜோசை பாண்டகை கூறிய 1,46,000 மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கிற தகவல் தான் இன்று வரைக்கும் சர்வதேச ரீதியாகவும் அதே நேரம் இன்று இருக்கக்கூடிய ஆவண திரட்டுக்களில் கூட ஒரு பெரும் ஆவணமாக இருக்கின்றது. அவர் என்ன கூறுகிறார் என்பதை பாருங்கள். அவர் எங்களுடன் இன்று வரைக்கும் இருந்திருக்க வேண்டிய ஒரு பெரும் சொத்து. ஆனால் இயற்கை அவரை அந்த அளவுக்கு எங்களோடு வாழ்வதற்கு அனுமதிக்கவில்லை. இருந்தாலும் கூட அவருடைய பதிவும் அவருடைய சாட்சியமும் இன்று வரைக்கும் உலகளவிலே முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கின்றது. மன்னர் ராயர் என்ன கூறுகிறார் என்பதை பாருங்கள். ஆவணங்களின் அடிப்படையிலே இருந்து சொல்லப்பட்ட அறிக்கையின்படி 146,679 மக்கள் 8 மாதத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசி போரில் கடைசி 8 மாதம் அக்டோபர் 8ஆம் ஆண்டு தொடக்கம் மே மாதம் 19ஆம் தேதி வரையிலான 8 மாதங்களிலே இவ்வளவு தொகையான 1,46,679 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் பார்க்கிற படங்களை நாங்கள் பார்க்க குழந்தைகள் அது சொல்லலாம் அநியாயமாக கொல்லப்பட்டது. உண்மையிலேயே நாங்கள் சிந்திக்க போனால் இந்த சுடமாட்டோம் என்று சுடுறதுக்கு எதிரான ஒரு வலயம் என்று சொல்லி அவர்கள் நோ ஃபயர் சோன் சொல்லி ஏற்படுத்தினார்கள். அப்படியாக அதாவது வெளிநாட்டில் உள்ள அனைத்து சாட்சியங்களையும் இல்லாத ஒழித்து அவர்களை வெளியால கலைச்ச பிற்பாடு செப்டம்பர் மாதம் கழிச்சு போட்டார்கள். இது அக்டோபர் மாதம் அந்த இதில் அவர்கள் தொடங்கின இந்த வலயங்கள், அதாவது ஆபத்தில்லாத வலயங்கள். அப்ப எல்லா மக்களும் அங்கதான் வந்தாங்க பாதுகாப்பு வலயங்கள் சொல்லி. அந்த பாதுகாப்பு வலயத்துக்குலாம் உண்மையான பாதுகாப்பு இல்லாம போறாங்க. ஈழத்தமிழர்கள் பெரும் துயரை அனுபவிக்கின்ற போது தென்னிலங்கையிலே பெரும் கூத்தும் கும்மாளவும் அடித்த விமல் வீரவன்ச தெரிந்தோ தெரியாமலோ இன்று இந்த நிலத்தை விழுந்து முத்தமிடுகின்ற அதாவது அங்கு இருக்கக்கூடிய யாரோ தள்ளி விடுகிறார்கள், அவரை அறியாமலே அவர் நிலத்திலே விழுகின்றார். கடவுளுடைய தீர்ப்புகள் தென்னிலங்கையிலே நெருங்கி வந்து விட்டது. அதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. இப்போது அது மெல்ல மெல்ல எங்கள் கண்முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறது. விமல் வீரவன்சவுக்கு என்ன இடம்பெறுகிறது என்று பாருங்கள். 2 காணொளிகளில் அவர் படுகின்ற பாட்டை பாருங்கள். அவரை தள்ளி விடுகிறார். அவரை அறியாமலே அவர் முகம் குப்புற விழுகின்ற ஒரு காட்சி இப்போது காண கிடைக்கின்றது. அதனை இப்போது பாருங்கள்.
கிளிநொச்சி பகுதியிலே நேற்றும் முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தலுக்கு தயாரான போது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடுமையான கெடுபிடிகள் நீடிக்கப்பட்டது. இன்றைய தினமும் பசுமை பூங்காவிலே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்ட போது போலீசார் அங்கு சென்று குழப்பத்தில் ஈடுபடுகிறார்கள். தவிசாளர் வேளமாளிதர் நேற்றைய தினமும் போலீசாரோடு கடுமையான வகையிலே அந்த விடயங்களை எடுத்துச் சொல்லியும் கூட அவர்கள் கேட்கவில்லை. இன்றைய தினமும் அதே முருகல் தொடர்கிறது. முரான் பார்வை கோர்ட்ல போய் போடுங்க. நாங்க கோர்ட்ல நீதான் சொல்றோம். நேற்று டவுன் எல்லாம் செய்வதோ இந்த இதுல போட்டது இதே பக்ஸ் தான் இந்த ரோட்ல போட்டது அதுல போட்டு என்ன இல்ல நாங்க பிடிக்கிறாங்க சத்தத்தை தான் சொல்றோம். நேற்று ஒரு கிழமையா செய்வது ஒரு கிழமையா செய்வது செய்யலான்னு பழைய எடுத்துதாங்க செய்யலான்னு எடுத்துதாங்க மறைங்க எடுங்க சட்டத்தின்படி கொண்டு போங்க. நீங்க கடை உத்தரவு தாங்க உங்களுக்கு தடையண்டு தாங்க கடை உத்தரவு தாங்க கடை உத்தரவு தந்துட்டு நீங்க உண்மையிலேயே நீங்க கோர்ட்ல கடை உத்தரவு தாங்க. ஸ்பீக்கர் இல்ல இது பொக்ஸுக்கு தடை இல்லை. நீங்க பொக்ஸுக்கு ஒரு தடையும் இல்லை. பொக்ஸுக்கு எந்த சட்டத்துக்கு பொக்ஸுக்கு தடை இருக்கு. இந்த கிளிநொச்சி முழுதும் போட்டப்படுது. இப்ப 10 நாளா ஒன்று பிடிக்கல நீங்க. வடக்கு கிழக்கிலே சுமூகமான சூழ்நிலை என்று கூறினாலும் ஆங்காங்கே இந்த சில சம்பவங்களை தவிர்க்க முடியாமல் இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே இவ்வாறான சூழ்நிலைகளோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பாலை நிறைவு செய்வதற்கு முன் இயற்கை யாருக்கும் நீண்ட காலத்துக்கு இடைவெளி கொடுக்காது. தண்டனை என்பதை நோக்கி நகர்ந்தே ஆக வேண்டும். மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தவரையில் நடக்க முடியாது தள்ளாடுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவரால் கூட என்று அந்த வெற்றி நாள் என்று அறிவித்ததற்கென்ன அந்த இடத்திற்கு அவரால் கூட முழுமையாக நடந்து செல்ல முடியாது. தென்னிலங்கைக்கு தமிழ் சமூகத்தின் சார்பில் ஒரு செய்தியை மட்டும் கூறலாம். உங்களுக்கு மிகுதமாக இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலே ஒரு தகவல் தான் கூறலாம். முடிந்தவரை ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்லது ஈழத்தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு பெரும் இன அழிப்புக்காக மனம் வருந்தி நீங்கள் ஈழத்தமிழர்களை பார்த்து இருகரம் கூப்பி மன்னிப்பு கேளுங்கள். அதுவும் உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது. ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக அனைவரும் குரல் கொடுங்கள். இந்த அரசு எதனை முன்னெடுக்காது என்பது எல்லோருக்கும் திட்ட தெளிவாக தெரிந்துவிட்டது. முடிந்தவரை சர்வதேசம் எடுக்குமா என்று கேட்டால் சர்வதேசமும் எடுப்பதற்கு வாய்ப்பில்லை. முடிந்தவரை இயற்கை அதனோடு இணைந்து இறைவனும் நினைத்தால் இவர்கள் மீது தண்டனை உறுதி என்கின்ற நம்பிக்கையில் இன்று வரைக்கும் கடந்த காலங்களில் எல்லாம் சர்வதேசம், ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேசம் நெருங்கி வந்து விட்டது. இலங்கை அரசுக்கு வருகின்ற வருடத்திலே அடுத்தது நடக்கும், அதற்கு அடுத்த வருடம் இன்னும் ஒன்று நடக்கும் என்றெல்லாம் கூறியிருந்த காலம் எல்லாம் இன்று காணல் நீராகவே தெரிகிறது. நடந்தால் மகிழ்ச்சி, ஆனால் நடப்பதற்கான வாய்ப்புகள் தென்படவில்லை. சர்வதேச அளவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. எது எப்படி இருக்கிறதோ இன்றைய நாளில் ஒரு பெரும் துயரத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற போதும் உருக்கமாக இறந்து போன ஆத்மாக்களிடமும் இறைவனிடமும் இயற்கையிடமும் இந்த விடயத்தை விட்டு விடுவோம். அவர்கள் தீர்ப்புகளை நோக்கி இந்த விடயங்களை எடுத்துச் செல்ல வேண்டும். நல்லது நடக்க வேண்டும். இன அழிப்பில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.